அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். மேசராசி அன்பர்களே, உங்களுக்குத்தான் இந்த பதிவு. தன்னை நம்பியவர்களை எத்தகைய துன்பத்தில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய மனப்பான்மை கொண்ட மேஷராசி அன்பர்களே, செவ்வாயின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமும் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் திருக்கணிதப்படி வரும் 1/5/2024 முதல் 14/5/2025 வரை ராசிக்கு ஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறைந்து சகல சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தருணத்தில் ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும், சாயா கிரகமான கேது உங்கள் ராசிக்கு 6இல் சஞ்சாரம் செய்வதும் அற்புதமான அமைப்பாகும். உங்களின் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. பண வரவுகள் மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. உங்கள் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக போகிறது. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகிறது. அசையும் அசையா சொத்துக்களில் செய்யும் வாய்ப்புகளும் உண்டாக போகிறது. பிறருக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டாக போகிறது. தற்போது இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பும், மன நிம்மதியுடன் எதிலும் செயல்படக்கூடிய அதிர்ஷ்டமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். மனைவி பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அதிகப்படியான லாபங்களை ஈட்டக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். தொழில் நிறுவனத்துக்கு புதிய நவீன கருவிகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது விடிவு காலம் பிறக்கப் போகிறது என கூறினால் மிகையாகாது. புதிய வாய்ப்புகள் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி உங்களுக்கு உண்டாக போகிறது. சுப பலன்களை தரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்திற்கு ராகு கால நேரத்தில் எலுமிச்சை மாலை சாற்றுங்க. அம்பாள் ஆலயத்துக்கு குங்குமத்தை தானமாக வாங்கி கொடுங்க. உங்களால் முடிந்த அளவு ஆதரவற்றவர்களுக்கு உணவளியுங்க. குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. இப்ப நான் சொன்ன அத்தனையும் இந்த குரு பயிற்சி முதல் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சிறப்பாக நடக்க இந்த பரிகாரத்தை உங்களால எத்தனை முறை செய்ய முடியுமோ இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலங்கள்ல தவறாம செய்துட்டு வாங்க. உங்கள் மனம் போல் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அமையுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி, அஷ்டவராகி உபாசனை பயிற்சி, தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பிக்க இருக்கிறோம். நீங்கள் அதில் இணைந்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.